எக்கனாமிக்ஸில் இந்தியாவின் வங்கிகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து 5 கேள்விகள் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 200 ரூபாய் காகித பணத்தை ஆர்பிஐ கவர்னர் டாக்டர் உர்ஜித் பட்டேலின் கையொப்பத்துடன் என்று வெளியிட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25, 2017. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் எந்த முறையை பின்பற்றப்படுகிறது? இது எந்த முறையை பின்பற்றுகிறதுனா குறைந்தபட்ச இருப்பு. எப்போதுமே ஆர்பிஐயிடம் குறைந்தபட்ச இருப்பு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு தான் ரூபாய் வந்து அச்சிடுவாங்க. சரிங்களா? மூணாவது கேள்வி, 1982 வேளாண்மை மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஸில் இணைக்கப்பட்டது. நபார்டு அப்படிங்கிற பேரில் புதுசாக ஒரு பேங்க் வந்து உருவாக்கப்பட்டது. 1982 விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க். சிவராமன் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி மூலமாக தான் இது வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? நான்காவது கேள்வி, பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நரசிம்மன் குழு. இது வந்து பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர் ஆஸ்போன் ஸ்மித். இவர் தான் ரிசர்வ் வங்கியோட ஃபர்ஸ்ட் கவர்னர். இது உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இ சக்தி என்ற திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது? தேங்க்யூ.